ஹாய் வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸ் கிளாஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நெட் கிளாத் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது வந்து நான் வந்து இந்த க்ளூ டப்பாவில் வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த ஓவல் ஷேப்பில் வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நல்லா டைட் பண்ணாதீங்க, அந்த அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து நான் இந்த டியூப் பீடை வந்து இந்த நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் எந்த அளவு வரைக்கும் வருமோ அந்த அளவுக்கு இந்த டியூப் பீடை வந்து ஃபில் பண்ண போகிறேன். நான் வந்து நம்ம இதை பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இதை வந்து நெட் கிளாத்தில் வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கம்பியை அதை வந்து நெட் கிளாத்தில் வந்து க்ளூ போட்டு கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிடணும். அப்போ அந்த நெட் கிளாத் வந்து இதோட ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறமா அதை கட் பண்ணி நம்ம வந்து ஃப்ளவர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான். நம்ம ரொம்ப திருக்காதீங்க, திருக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் பெண்டான மாதிரி ஆயிரும்ல, அப்புறம் நமக்கு அந்த பீடு உள்ளே போகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த அளவு எடுத்துக்கோங்க. எந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து பீடு போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றபடி வந்து ரொம்ப டைட் பண்ணாதீங்க. இதில் டியூப் பீடு தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் கட் பீடு போடலாம், அப்படி இல்லைனா சுகர் பீடு போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து வீட் பீடு, அந்த மாதிரி என்ன பீட்னாலும் போடலாம். இல்லைனா அந்த 3mm 4mm பால் அந்த மாதிரி கூட நம்ம போடலாம். நம்ம விருப்பம் தான். என்ன திங்ஸ்னாலும் நீங்கள் வந்து அந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே போகிற மாதிரி என்ன திங்ஸ் வச்சுருந்ததுனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து டியூப் பீடு போட்டிருக்கேன். இதே மாதிரி 5 பீஸ் ரெடி பண்ண போகிறேன். அதாவது பேக் சைடில் வந்து இந்த ஃப்ளவர் இருக்க மாதிரியும் அதோட சென்டரில் வந்து ஷெல் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் அப்படி தான் பண்ணணும்ல, இதே டைப்லேயே 2 டைப் வந்து, அதாவது 2 சைஸில் வந்து இந்த கம்பியில் ரவுண்ட் ஷேப் ரெடி பண்ணி நீங்கள் 2 டைப்பில் பண்ணலாம். 2 டைப்பில் பண்ணி சென்டரில் வேறு எதுவும் பீட்ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். நம்ம விருப்பம் தான், எப்படினாலுமே நம்ம பண்ணலாம். நான் வந்து இப்போ ஃபுல்லாக இது பண்ணதுக்கப்புறமா அந்த சைஸ்க்கு ரெடி பண்ணி இதே மாதிரி சுற்றி எடுத்திருக்கேன். இதே மாதிரி 5 பீஸ் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 பீஸை வச்சு நான் வந்து அந்த ஃப்ளவர் டைப் வருதா அப்படின்னு பார்த்துருக்கேன். நான் வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறதுனால சப்போஸ் உங்களுக்கு 6 பீஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு 5 பீஸே வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நெட் கிளாத்தில் வந்து இதை வந்து நம்ம பண்ணணும். நான் ஒயிட் கலரில் நெட் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கலரில் நெட் கிளாத் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எடுத்துருக்க அந்த கம்பி இருக்குது பார்த்திங்களா, டியூப் பீட் போட்ட கம்பியில் வந்து நம்ம அந்த ரவுண்ட் ஷேப், அந்த ஓவல் ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து B7000 க்ளூவை வந்து நீங்கள் நல்லா போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா போட்டுட்டு அந்த கிளாத்துக்கு மேலே நீங்கள் எதில் வந்து நீங்கள் கட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து வச்சுருங்க. அப்படியே வச்சுட்டு இதே மாதிரி 5 பீஸையும் க்ளூ போட்டு கிளாத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. ஏன்னா வந்து அது நல்லா காய்ஞ்சிதுன்னா தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். அதனால் கொஞ்சம் நேரமாக அது வந்து காய்கிறதுக்கு டைம் கொடுங்க. இது வந்து சீக்கிரமே காய்ஞ்சிரும். நம்ம க்ளூலாம் போட்டோம் அப்படின்னா, ஃபேப்ரிக் க்ளூலாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து உடனே காய்ஞ்சிரும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ என்னோடய சேனலில் ப்ரூச்சஸ் வீடியோ நிறையா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சேனலில் போய் பாருங்கள். இப்போ நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே பேசிக் லெவல் வீடியோ. நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் லெவல் வீடியோவும் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதாவது OHP ஷீட் யூஸ் பண்ணி எப்படி ப்ரூச்சஸ் மேக் பண்ணுறது, ப்ரூச்சஸ் பின் எப்படி மேக் பண்ணுறது, அப்புறமா வந்து OHP ஷீட்டை வச்சு அந்த கிளிப்ஸு, அப்புறமா வந்து இயரிங்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அப்புறம் ஸ்ட்ரிங் ஷீட் வச்சு எப்படி ப்ரூச்சஸ் மெட்டீரியல் மேக் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து ரெசின் வச்சு எப்படி ப்ரூச்சஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு நிறையா வீடியோஸ் வந்து வரப்போகுது. அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ காஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொரு பீஸாக நல்லா அந்த கிளாத் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பிசிறு வெளியில் தெரிஞ்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம 5 பீஸையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்னமோ கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான். நீங்கள் வந்து ப்ளவுஸ்லலாம் இந்த மாடல் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சாரீ கலரில் நெட் கிளாத் எடுங்க. அப்படின்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நெட் கிளாத் எடுத்துகிட்டு இதோட அதுக்கு அப்புறமா கூட நீங்கள் ப்ளவுஸ் கலரில் ஒரு நெட் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் மாடல் பண்ண போகிறீங்க அப்படின்னா சாரீ கலரில் நெட் கிளாத் எடுத்துகிட்டு அதோட சென்டரில் வந்து ப்ளவுஸ் கலரில் அந்த ஷெல் டைப்பில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம 5 பீஸும் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த ரிமைனிங் பார்ட், அந்த கம்பி நீண்டுட்டு இருக்கு பாருங்களா, அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஹாஃப் சைஸ் கட் பண்ணி எடுக்க போகிறேன்.
நம்மக்கிட்ட ப்ரூச்சஸ் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரூச்சஸ் கிட்டோட ரேட் வந்து ₹750 ஃப்ரீ ஷிப்பிங். ப்ரூச்சஸ் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ நான் வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன், ஷார்ட் வீடியோஸ். அதில் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மெட்டீரியல் டீட்டெயில் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நான் வந்து என்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் வந்து சென்ட் பண்ணுவேங்க. அதில் எது உங்களுக்கு வேணுமோ அதோட அமௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து அமௌண்ட் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவேன். தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கிட்டோட ரேட் வந்து ₹750 ஃப்ரீ ஷிப்பிங். மற்ற மெட்டீரியலுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. கிட்டுக்குமே வந்து தமிழ்நாடு மட்டும்தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங், மதர் ஸ்டேட்டுக்கு ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. இப்போ வந்து இதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு ரவுண்ட் ஷேப் அந்த பெட்டல் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம வந்து கொஞ்சம் மேலே தூக்கி விட்டு அந்த 3D ஷேப்பில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தூக்கி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி விட்டுட்டும் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளவர் டைப்லாம் வந்து நல்லா பார்க்குறதுக்கு அந்த 3D லுக்கில் இருக்கும். இதோட சென்டரில் நம்ம வந்து அந்த ஷெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ண அப்புறமா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம வந்து இப்படி தான் பண்ணணும், இந்த கலர்லலாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் ஜஸ்ட்டு வீடியோவுக்காக நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து உங்கள் சாரீலலாம் பண்ணும்போது அழகாக பண்ணுங்கள். அந்த நெட்லேயே நீங்கள் வந்து அந்த நெட் கிளாத்தில் நீங்கள் வேறு மெட்டீரியல் இல்லை பீட்ஸ் வச்சு அதாவது பேஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. கட் பீடு வச்சு பேஸ்ட் பண்ணலாம். அந்த நெட் கிளாத் வந்து உங்களுக்கு பிளாங்காக இருக்குது, எம்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து அந்த ஒவ்வொரு பெட்டல்லையுமே வந்து நான் ஒவ்வொரு ஜமிக்கி வச்சு பேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஃபைனலாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸ்டிச் பண்ணும்போது நல்லா ஒரு 4-5 டைம் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸ்லலாம் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளூ போட்டு காய விட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரெண்டும் பண்ணுறதுனால நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் 5 பெட்டல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, 6 கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணுற பெட்டல்ஸ் பொறுத்து வந்து அந்த ஃப்ளவரோட சைஸ் வந்து பெருசாகும். ஏன்னா வந்து கேப் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நமக்கு கேப் வந்து அதிகமாக தேவைப்படும். ஒவ்வொரு டைமும் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு இதுலேயும். ஏன்னா நம்ம அந்த கம்பியில் தான் ஸ்டிச் பண்ணுறோம். இதே இது நீங்கள் இதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த சைடில் வர கம்பியில் 2 கம்பி சேர்த்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நான் இதில் பண்ணலை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இப்போ எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அது 2 பக்கத்துலேயும் சேர்த்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா எந்த பக்கமும் நகராமல் கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நம்ம இதோட சென்டரில் வந்து நம்ம வந்து ஷெல் நான் வந்து மேட் ஃபினிஷிங் ஷெல் வந்து இது ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன கலரில் ஷெல் வச்சாலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து ப்ளூ கலர் ஷெல் வந்து முதல்ல க்ளூ போட்டு வச்சு பார்த்தேன். ஏன்னா நான் உடனே ஸ்டிச் பண்ண போகிறதுனால நான் வந்து க்ளூ போடலை, அடுத்தால டைரெக்டாக ஸ்டிச் மட்டும் பண்ணுறேன். நீங்கள் வந்து க்ளூ போட்டு கொஞ்சம் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சஸ் வந்து இதில் வந்து ஒரே ஒரு ஹோல் தான் இருக்கும், அதனால் 2-3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம அதனால தான் க்ளூ போட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. அதனால் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு 4 பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதோட சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் ஜாமிக்கி, அதுக்கப்புறமா அதுக்கு இடையில வந்து ஒரு 4mm பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ளவர் டைப்பில் தான் ஜாமிக்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இதில் நீங்கள் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா வேறு எதுவும் ஸ்டோன் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒரு பீடு 4mm பீடோ 5mm பீடோ அந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன மெட்டீரியல் இல்லைனா குட்டி குட்டியாக ஃப்ளார் டைப்பில் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃப்ளார் யூஸ் பண்ணலாம். என்ன மெட்டீரியல்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து 4 ஷெல் யூஸ் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் ஒரு ஃப்ளவர் டைப்பில் ஜாமிக்கி தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதே கலர் ஜாமிக்கியை வந்து இந்த ஒவ்வொரு பெட்டல்லையும் அந்த ஒயிட் கலர் நெட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சென்டரில் வந்து நான் வந்து க்ளூ போட்டு ஒட்ட போகிறேன். அதோட சென்டரில் நான் எதுவும் கொடுக்கல, வெறும் ஃப்ளவர் ஜாமிக்கி மட்டும் தான் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்படி இருக்கிறதுக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவர் டைப் ஜாமிக்கிலாம் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதோட சென்டரில் நமக்கு கேப் இருக்குது, டிஃப்ரெண்ட் இது பார்த்திங்களா, பிளாங்காக இருந்த மாதிரி இருக்குது. அதனால் ஒரு ஃப்ளவர் டைப் ஜாமிக்கி, நெக்ஸ்ட் அதோட சென்டரில் ஒரு 4mm பீடு. இந்த பீடு தான் கொடுக்கணுன்ற இல்லை, நீங்கள் வந்து வேறு மெட்டீரியல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு பெட்டல்லையும் ஒவ்வொரு ஃப்ளவர் ஜாமிக்கி வச்சிட்டோம்னா நம்ம வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நாட் போடுறது எப்படின்னா, நாட் போடுறது பேக் சைடில் குட்டியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஊசிக்கும் நூலுக்குள்ளே வந்து ஊசியை 2-3 டைம் விட்டு எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிவிட்டு 2 சைடாக பிரிச்சுட்டு 2 நூல் இருக்கும், 2 ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு ஒரு 3 டைம் வந்து நாட் போட்டுக்கோங்க. இப்படி தான் நம்ம வந்து போடணும்.
ஃபுல்லாக முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.